அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 2023 சட்டமன்றத்தில் சொல்கிறார், டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையத்தை திருத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2023 சட்டமன்றத்திலே சொல்கிறார். ஆனால் இவங்க டிஎன்பிஎஸ்சியை திருத்தல, அதுக்கப்புறம் அவரையே திருத்திட்டாங்க, வேற துறைக்கு மாத்திட்டாங்க. என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகம் இது? ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சொன்ன வார்த்தை, டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளவு முறைகேடு நடக்கிறது, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை கைது செய்யாமல் இடைத்தரகர்களை கைது செய்கிறது இந்த அரசாங்கம், திமிங்கலத்தை விட்டுப்புட்டு மீன் குஞ்ச பிடிக்குது இந்த அரசாங்கம்னு சொன்னார் ஸ்டாலின். ஆனால் அவர் முதலமைச்சராக வந்த பிறகு திமிங்கலத்தை பிடிக்காட்டி கூட பரவாயில்ல, மீன் குஞ்சையே பிடிக்கலையே. இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? ஐயா, நாங்கள் வாழ வழியற்றவர்கள், எங்கள் அரசு வேலை, நாங்கள் தவம் இருந்து அரசு வேலைக்காக படிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு போய் பரிசு எழுதி எங்களுக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி நாங்கள் வம்பாடுபட்டு உழைச்சு எங்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி பசி தூக்கத்தை மறந்து எல்லா விதமான உழைப்பையும் போட்ட பிறகும் கூட வரம் தர வேண்டிய தெய்வம் எங்களுக்கு நேர்த்திக்கடன் என்று நெருப்பில் ஓடச் சொல்வது என்பது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? இப்படி வேலை வாய்ப்பையே கடினப்படுத்தக்கூடிய ஒரு சாமானியன் அரசு வேலைக்கு செல்ல வேண்டிய இந்த சாமானிய முறையே நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது, ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவன் எனக்கு ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதிலும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த முறைகேடான நிர்வாகம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை இழக்க வைக்கிறது. நான் எப்படி அப்புறம் அரசு வேலைக்கு படிப்பேன்? எனக்கு எதுக்கு அந்த அரசு வேலை நான் யோசிப்பேன்? அரசு வேலை வேண்டாம், அரசு தேர்வாணையம் வேண்டாம்னு யோசிக்கிறேன்னா இந்த அரசாங்கமே வேணாம் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?